இந்த மாதிரி ஒரு சூப்பரான பவர் பேங்க் வந்து நீங்களும் வந்து செய்யலாம் ரொம்பவே குறைந்த விலையில. அது எப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்மளோட அந்த மினி பவர் பேங்க் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பேங்க் மாடியூல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைப் சியும் சார்ஜ் பண்ணிக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பி பின்னும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் வந்து இருக்குது, இது ஆன் பண்ணுறதுக்கான பட்டனு. அதே மாதிரி பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 எல்இடி வந்து இருக்குது. இது வந்து பேட்டரியோட லெவலை வந்து காட்டக்கூடிய ஒரு எல்இடி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற 3.7 வோல்ட் பேட்டரி தான், லித்தியம் அயன் பேட்டரி. நம்ம வழக்கமாக இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி வாங்க அந்த பவர் பேங்க் எப்படி வீட்லேயே ஈஸியாக சூப்பராக செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பவர் பேங்க் செய்கிறதுக்கான அந்த ஒரு பேட்டரியை வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோம், அதனால் அந்த பேட்டரி 2 பேட்டரி வந்து போதும். எப்படா பவர் பேங்க் இதை வச்சு செய்வேன் நீங்கள் சொல்ல எனக்கு வந்து கேட்குது. ஆனால் நான் இதோட பவரை வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2500 mAh பேட்டரி இது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 1200 mAh பேட்டரி, நல்லாவே தெரியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3700 mAh நம்மக்கிட்ட வந்து இருக்குது. 2500 இது ஒரு 1200, இந்த 3500 mAh வச்சு தான் நம்ம ஒரு பவர் பேங்க் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 பேட்டரியிலையும் வந்து சார்ஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கினேன். இதை வந்து டிசி 200 வோல்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேட்டரியில் வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். மைனஸுக்கு பிளாக்கும் ரெட்டுக்கு ப்ளஸ்ஸும் வைக்கிறேன். சூப்பராகவே இருக்குது. கிட்டத்தட்ட 4 வோல்ட் வந்து இருக்குது. இந்த பேட்டரி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.3 வோல்ட் இருக்குது. நம்மளுக்கு இதே வந்து போதும், நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 பேட்டரியோட பவரை வந்து சேர்த்தணும். அதாவது 2 பேட்டரியோட சேர்த்து அந்த பவரை தான் நம்ம வந்து அந்த பவரை தான் நம்ம வந்து நம்மளோட பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த 2 பேட்டரி வந்து நம்ம சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட நெகட்டிவும் இந்த பேட்டரி நெகட்டிவ் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ப்ளஸ்ஸையும் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம், 2 ரெட் கலர் வரையும். நம்மளோட அந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் மல்டிமீட்டர் செக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 3.7 வோல்ட் கரெக்டாக வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஒயரையும் வந்து சால்டரிங் வைக்கலாம். இந்த சால்டரிங் பேஸ்ட் எடுத்து லைட்டாக வந்து அழுத்திடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயர்லையும் வந்து நம்ம சால்டரிங் தான் வைக்கணும். இந்த ஒயரையும் வந்து சால்டரிங் வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பவர் பேங்க்கான அந்த பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட அந்த பவர் பேங்க் மாடியில் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி 2 ஒயர் வந்து சால்டரிங் வச்சிருக்கு. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து ப்ளஸ், இந்த சைடு வந்து பேட்டரி மைனஸு. இப்போ நம்மளோட அந்த பேட்டரியோட 2 ஒயரையும் வந்து இதோட ப்ளஸ் மைனஸில் வந்து சால்டரிங் வச்சிடலாம். முதல்ல வந்து நெகட்டிவ் வந்து சால்டரிங் வைக்கிறேன். அடுத்து ப்ளஸ்ஸை வந்து சால்டரிங் வச்சிடுறேன். அதே மாதிரி பேட்டரியோட ப்ளஸ்ஸும் சால்டரிங் வச்சிடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட செட்டப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நாம் அந்த 2 பேட்டரியை வந்து சேர்த்து வந்து டேப் வச்சிடலாம். அதுக்காக நான் வந்து செலோ டேப் வந்து எடுத்துக்கினேன். இந்த 2 பேட்டரியும் சேர்த்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு டேப் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பவர் பேங்க் மாடியில் வந்து இதோட மேலே இந்த பேட்டரியோட மேலே இருக்க மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ஃபைனலி நம்மளோட இந்த மினி பவர் பேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஆன் பண்ணி பார்க்கலாம். மேலே ஒரு பட்டன் இருக்குது, இது வந்து ஒரு டைம் அழுத்தினா போதும். பின்னாடி பக்கம் வந்து 4 கலர் லைட் எரியுது. அதில் வந்து 3 தான் வந்து எரியுது, 1 வந்து எரியல. கிட்டத்தட்ட சார்ஜ் வந்து 75% இருக்குதுன்னு நினைக்கிறேன். 25, 50, 75. இப்போ நம்ம வந்து இதில் வந்து சார்ஜ் ஏறுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பவர் பேங்க்கு நம்ம வந்து டைப் சி மூலியமாக சார்ஜ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி மூலியமாக சார்ஜ் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ யூஎஸ்பி மூலியமாக சார்ஜ் போட்டு காட்டுறேன். நான் வந்து ஒயர்லெஸ் கொடுக்கணும். ஒரு லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகிறது தெரியும். இது வந்து இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அதே மாதிரி டைப் சிலையும் நான் சொல்லி காட்டுறேன். டைப் சி சார்ஜர் இது வந்து சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ரொம்ப நல்லா ஏறுது. இது அதே மாதிரி தான் ஏறுது. இப்போ நம்மளோட பவர் பேங்க் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து 3100 mAh பவர் பேங்க் வந்து செஞ்சுருக்கோம்.
அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன டைப் சி கேபிள் வந்து எடுத்துக்கினேன். இது வந்து ஒன் சொருகிடலாம் ஒரு பின்னில். மொபைல் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஆனால் சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஏறாது. அதனால் நம்ம சின்ன சின்ன கேட்ஜெட்ஸான ஏர்பாட்ஸு, ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சார்ஜ் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகுது. அப்போனா இது வந்து சார்ஜ் ஏறுது. இந்த பவர் பேங்க் வந்து செட்டப் வந்து அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக வந்து சார்ஜ் ஏறுது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிரியேட்டிவான இன்ஃபர்மேஷன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.